ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். இது நம்முடைய சென்னை. ரொம்ப அழகான ஊர். இந்த கதை நடக்கிறது இங்கே தான். கொரோனா காலத்தில் நடந்த ஒரு சின்ன ஸ்டோரி. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இதில் பெரிய ரோல் கிடையாது. என்னோட சிஸ்டத்தில் வந்த ஒரு சின்ன மிஸ்டேக் தான் இந்த கதையில் வந்த எல்லாத்துக்கும் காரணம். இது நம்ம சாம் கிளாராவோட கதை. பாருங்க. என்ன மச்சான் இவ்வளோ லேட்டு? நான் கூட போலீஸ் பிடிச்சிருச்சோன்னு நினச்சேன். டேய் இங்கே பாரு, பேசாம இரு. சாரி பாஸ். ஏதாவது உளறிக்கிட்டு. உன் பேர் என்னப்பா? சாம். பேர் ரொம்ப நல்லா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஆமாங்க. ம் ம் பொருள்லாம் சேஃபாக தான் இருக்கு. இந்தாங்க பேக். இதில் 1-10 இருக்கு. 1,10,10,000 ரூபா. 1 பாஸுக்கு 10 மச்சானுக்கு. ஹாப்பி தானே ப்ரோ? உன்கிட்ட கேட்டான்டா. புரிஞ்சுதுங்களா ப்ரோ? இது கொக்கைன். பாஸுக்கிட்ட கொடுக்கணும். இதானே ஃபர்ஸ்ட் டைம். சரி, நேரத்தை கடத்தாம கிளம்பு. ஓகே ப்ரோ. பாக்க இவன் சரி வருவானா பாஸ்?
எதுக்கும் பயப்பட வேண்டாம். இவனுங்க வேற. என்னடா? ஹலோ சார், ஒருத்தன் பவுடரோட வரான். ஓ, சரிடா. வண்டி நம்பர் சொல்லு. டிஎன் 63 டி 9804. கோபி, என்ன சார்? இந்த வண்டியை பிளாக் பண்ணு. புல்லட். இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. ம், அப்ப நம்ம கொடுத்து விட்ட எல்லா பொருளும் நம்ம கிட்டயே திரும்பி வரப்போகுதுல, அப்படிதானே? ம். சம பிளான் மச்சான். பைசா கிடைக்காது, ஆ. அது போலீஸ்காரன் வச்சுக்குவான். ஆனா சரக்கு நம்ம கைக்கு வந்துடும். ஆ. கடவுளே, என்னை மட்டும் காப்பாத்து. தெய்வமே, விளையாடிக்கிட்டு இருக்கும்போது யாரா அவன்? கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். எங்கடா பூமியை காணோம்? இந்த பூமியில இருக்கிறவனுங்க அடிக்கடி கூப்பிட்டுறானுங்க. இந்தியா, தமிழ்நாடு, இதோ சென்னை வந்துருச்சு. மனுஷங்களா எதுக்கு எடுத்தாலும் என்னை கூப்பிடுவானுங்க. அதுவும் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது தொல்லை பண்றதுக்குன்னு. கேம் ஸ்டார்டட். நாசமா போச்சு. போச்சுடா, bullshit. தம்பி, ம்? டைம் என்னாச்சு? 1:30 ம். இது பொண்ணு. ஒய்ஃப்னு நினைக்கிறேன். ம். அப்போ ஒய்ஃப் தான். கண்டிப்பாக கஷ்டத்தில் தான் இருப்பான். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜோசியம், கைரேகை, ஜாதகம், இதில் எதை பார்த்து நான் சொல்லணும்? இது எதுவும் வேண்டாண்ணா. ஆ, அண்ணனா? உன் முகத்தை பார்த்தே சில லட்சணங்களை சொல்கிறேன். ஒரு 100 ரூபா கொடுத்தா சொல்லிடுறேன். உனக்கு கொஞ்சம் கஷ்ட காலம் வரத்தான் செய்யும். காசு கொடுத்தீங்கன்னா சொல்கிறேன். வேண்டாம் சாமி. என் முகத்துக்கு நேராக இதுவரைக்கும் யாரும் வேண்டான்னு சொன்னதே இல்லை. நீ ஒன்று பண்ணு, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். ஒரு 50 ரூபாய்க்கு ஓகே பண்ணிக்கலாம். மற்ற விஷயங்களை ஃப்ரீயாக சொல்கிறேன். வேண்டாங்க. சரி, நீயே எவ்வளோ தர்றேன்னு சொல்லு. என்கிட்ட காசு இல்லைங்க. பேட் பாய், சேம் பிஞ்ச். ஓ, நானும் அப்படித்தான். நான் சாம்.
அப்பாவோட பேரு அலெக்சாண்டர். ராணுவத்தில் இருந்தாரு, அப்புறம் இறந்துட்டாரு. அம்மா சூசா 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களும் இறந்துட்டாங்க. ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் இது வரைக்கும் நடக்கல. இனிமேல் நடக்குமான்னு பார்ப்போம். இது என்னோட ஃப்ரெண்டு டேரக்டர் சுகேஷ். இது வரைக்கும் படம் எதுவும் எடுக்கல, ஆனால் படம் எடுக்கிற முயற்சியில் தாங்க இருக்காரு. அப்புறம் இவர் என்னோட ஃப்ரெண்டு ப்ரொடியூசர் ஆண்ட்ரோஸ். இவரும் எந்த படமும் எடுக்கல, ஆனால் எடுப்பார். இந்த ஊரில் 16-17 வருஷமா ஒரு எஸ்டேட் கேஸுக்காக இங்கேயே தான் இருக்காரு. அதாங்க சென்னையில் தான் இருக்காரு. கேஸ் மேலே கேஸ் போட்டு வக்கீல் ராஜாவாயிட்டாரு. ஆனால் இவர் பாவம் ஏழை ஆயிட்டார். இவர் ஒரு கேஸில் ஜெயிச்சிட்டா கண்டிப்பாக இவர் ப்ரொடியூசர் ஆயிடுவாருங்க. சுகேஷும் டேரக்டர் ஆயிடுவோம். அப்புறம் நான் ஆக்டர். அப்புறம் எல்லாம் ஓகே தானுங்க. அப்புறம் சாரிங்க, சொல்ல வேண்டியதை சொல்லவே இல்லை பாருங்க. நான் வாழ்க்கையில் முறையா வேலை செய்யறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஒர்க்குக்கு 10,000 ரூபா கிடைக்கும். ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையில் ரொம்பவே ஒரு மாதிரி டென்ஷனை கொடுத்த ஒரு நாள். சாம், கிளாரா, நான் ஓட்டவா? போலாமா? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. முதல்ல அங்க போலாம். போனதுக்கு அப்புறம் சொல்றேன். என்ன? சரி, ஓகே. இவன் எங்க போறா? கிளாரா, நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, என்னது அது? சொல்றேன். முதல்ல ஸ்வீட் சாப்பிடு. என்ன கலாய்க்கிறியா? நல்ல விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிடுறது நல்லது தானே? எனக்கு தெரியாம வேற என்ன நல்ல விஷயம்? என்ன பொண்ணு பார்க்கறதுக்கு ஒருத்தங்க வந்தாங்க. சூப்பர்மா. இந்த மாசம் 11ஆம் தேதி எனக்கு நிச்சயதார்த்தம். அப்பாவே முடிவு எடுத்துட்டாரு. இதை சொல்றதுக்கு என்ன அங்க இருந்து இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்த? ஏன்னா இங்கே ரோட்லயே வச்சு இந்த விஷயத்தை அப்படியே சொல்லி அனுப்பியிருக்கலாம்ல. ஓ, நமக்குள்ள ரோட்லயே பேசி பிரியற லெவலுக்கு தான் நம்ம ரிலேஷன்ஷிப் இருந்தது இல்ல? சொல்லு சாம், நீயே எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? நான் என்னம்மா சொல்றது? நீ தான் சொல்லிட்டு இருக்கே, நீயே சொல்லு, நான் கேட்குறேன். சொல்றதுக்கு உன்கிட்ட எதுவுமே இல்லையா என்ன? நீ இந்த விஷயத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவேன்னு தான் நான் நினைச்சேன். அப்ப நான் உனக்கு தேவைப்படலைல்ல? நான் ஒரு முட்டாள். நான் உனக்கு வேணான்னா நான் எதுக்கு இருக்கணும்? கிளாரா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஹேய் கிளாரா, சாம், என்னை விடு. உனக்கு என் மேல கொஞ்சமாவது பாசம் இருந்தா நீ என்ன இங்க பாரு. നീയുമെൻ കൂട്ടിലേ മേഘമായി വന്ന് നീ വാനില சொல்லியதே தேகத்தில் கூடவே நீ என்றும் நான் கொண்ட பூவாரமாய் விலகாதே அகலாமல் ஒரு நூலின் பூவாய் பெருமழையோ மலர்பனியோ யாதும் உனதே அதிலுருகும் கனவுகளில் மானாக நான் உனதினையாய் நான் வந்தேனே நீயுமென் கூட்டிலே மேகமாய் வந்து நீ தேனூரும் இடத்தில்
நீலாவில் நீ தூங்க வானத்தில் மோதி நான் ஓடி வரைவேன் வசந்தங்களா. பகலிரவும் என் பயணம் நீயே உயிரில். உன்னை என் நெஞ்சில் அன்றே பகர்ந்தே என்றும் பயமில்லை என் நெஞ்சமானார். விரிதுதான் பூ கொண்டவாடா இனி பிரியும் வாய்ப்பென்றுமில்லை உயிரில். நீயுமென் கூட்டிலே மேகமாய் வந்து நீ வானிலா சொல்லியதே தேகத்தில் கூடவே. நீ என்றும் நான் கொண்ட பூவாரமாய் விலகாதே அகலாமல் ஒரு நூலின் பூவாய். பெருமழையோ மலர்பனியோ யாதும் உனதே அதிலுருகும் கனவுகள். உன்னை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் கிளாரா. நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். நீயுமென் கூட்டிலே மேகமாய் வந்து நீ. ஆண்டு சொன்ன டே விஷாலு, எனக்கு அவ வேணும். அவ இல்லாம என்னால இருக்க முடியாதுடா. ப்ளீஸ். உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. நான் அவளை அவ்வளோ லவ் பண்றேன்டா. டே ஷாம், நீ கவலைப்படாதடா. பொண்ணை பார்த்து நிச்சயம் தானே பண்ணியிருக்காங்க. ஒன்றும் கல்யாணம் முடியல. அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம தூக்கிடலாம். என்னண்ணே? அவ்வளோதான் விஷயம். இந்த பிளான் போடுற வேலைலாம் வேண்டாம். இப்போ என்கிட்ட இருக்கிறது 1 மாதம் டைம். அதுக்குள்ளே கொஞ்சம் காசை சேர்த்துக்கிட்டு அவளை கூட்டிகிட்டு ஏதாவது ஒரு ஊருக்கு போய் வாழணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். டே கொஞ்சம் பொறுமையா இருடா. கொஞ்சம் ரிலாக்ஸா யோசிக்கலாம். உனக்கு ஒரு பிரச்சனைனா அது எங்க பிரச்சனை மாதிரி. அதை நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறிய. ஒரு வழி இருக்கு. நாசமா போச்சா? என்ன வழிடா? வெயிட் பண்ணு, சொல்றேன். இதுக்கு வேற வெயிட் பண்ணணுமா? டேய் அப்படி இல்லடா, நீ வா இங்க உட்காரு. நேற்றுக்கு சாமை பற்றி ஆண்ட்ரூஸ் அண்ணன் ரொம்ப சீரியஸாக என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாருப்பா. எதை பற்றி? எதை பற்றி? அது சரி, உங்ககிட்ட தானே சொன்னாரு? என்கிட்ட தான் சொன்னார், ஆனால் எனக்கு எதுவும் புரியல. சூப்பர். டே நம்ம சாம் அண்ணா வந்து நேற்று குடிச்சிட்டு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்கன்னு புலம்பிட்டு இருந்தாரா. பெரிய பிரச்சனை போல. அப்புறம் நான் அது இதுன்னு சொல்லி ஏதோ அவரை சமாளிச்சு வச்சிருக்கேன். என்னது? நம்ம பாஸ் கிட்ட 1 மாசம் கேரியர் ஒர்க் கொடுக்க சொல்லி பர்மிஷன் வாங்கியிருக்கேன். அதை கண்டிப்பாக பண்ணி ஆகணுமா? வேற என்ன பண்றது, நம்ம கிட்ட தான் நேரமே இல்லையே சுத்தமா. அதுவும் சரிதான். ரொம்ப மோசமான வேலை, ரொம்ப ரிஸ்கானது. அதை தனியாக உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லையே. பாஸ் இதுக்கு சம்மதிச்சா போதும். ம்.
காலையிலேயே குளிச்சு ரெடியாகி வந்திருக்க? ஏதாவது இன்டர்வியூ போறியா என்ன? ஆ வந்துட்டியா? நேற்று நீ எப்போ போன? டென்ஷனில் நான் நிறைய குடிச்சு ஃப்ளாட் ஆயிட்டேன். உண்மையை சொல்லு, ஏதாவது இன்டர்வியூவா? வேணும்னா நானும் உன் கூட வரேன்டா. வரவா? என்ன டேய், நேற்று நீ தானே எனக்கு ஏதோ ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்ன. அதனால தான்டா ரெடி ஆகி வந்தேன். உன் பேச்சு கேட்டு காலையிலேயே இந்த கருமத்தை போட்டுக்கிட்டு ரெடி ஆகிட்டு வந்தா என்ன வேணும்ன்றான் பாரு. என்னென்ன பேசுன நீ? பாம்பே டில்லி கம்பெனின்னு அது இதுன்னு என்ன பேச்சு பேசுன? நான் தாவூத் கூட சேர்ந்துருவேன். அது சரி. ஓ மச்சான், அதுவா? ஒரு 10 நிமிஷம் இரு, நான் ரெடி பண்ணுறேன். ஆ சூப்பர் சூப்பர். ஒயிட் ஷர்ட் மட்டும் போட்டிருந்தா சும்மா வக்கீல் மாதிரி இருந்திருப்ப. இந்த ட்ரெஸ்ஸில் கூட்டிகிட்டு போகணுமா? இப்படிலாம் வரக்கூடாது, அதெல்லாம் செட்டே ஆகாது. ம், இந்த ஷர்ட்டுக்கு என்ன குறைச்ச? சூப்பரா இருக்கு. நான் தான் சொன்னல, நீ பார்க்க வக்கீல் மாதிரியே இருக்க. நீங்கள் எப்பயும் வக்கீல் கூட சுற்றி சுற்றி யாரை பார்த்தாலும் வக்கீல் மாதிரியே தான் தெரியும். உண்மைதான், தலையெழுத்து. வேற என்ன சொல்றது? கேஸ் பின்னாடி நான் சுத்தின நேரத்துக்கு நானும் எல்எல்பி போயிருந்தா நான் ஒரு வக்கீலா இருப்பேன். என்னத்த சொல்றது, எல்லாம் தலையெழுத்து. சரிடா, சாயந்தரம் பார்க்கலாம். ஓகே சார். சரி. வேற என்ன அப்புறம்? கொண்டு வருவில்ல? தேடி பார்க்குறேனே. ம், கிடைக்கும். கொண்டு வா. என்னோட ஆசீர்வாதமும் வக்கீலோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும் உனக்கு. அந்த வக்கீலோட ஆசீர்வாதம் இருந்தா உனக்கு பச்சை தண்ணி கூட கிடைக்காதுடா. நீ முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை மாத்து. இந்த ட்ரெஸ்ஸில் போனால் உனக்கும் பச்சை தண்ணி கூட கிடைக்காது. இது வேற வேர்ல்டுப்பா, அண்டர் வேர்ல்டு. வாசு வர வரைக்கும் அசையாம இருக்கணும், புரியுதா? போடா, நீங்க வேணா அவன் செருப்ப நக்கி வாழுங்க, என்னால முடியாதுடா. தூக்குங்கடா இவனை. நீ என்கிட்ட ஒரே ஒரு தடவை ஜெயிச்சா போதும். உன்னை நான் விஸ்வநாத ஆனந்த் கிட்ட கூட்டிட்டு போறேன். நான் ஜெயிப்பேன் பாஸ். ம், ஜெயிப்ப. நீங்க வா.
பாஸ், சாம் புது ஆளுன்றதுனால கரீம்பாய் டீமுக்கு சாம யாருன்னு தெரியாது. நம்ம லாஸ்ட் 2 ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் ஜான், சரத் அவங்க நம்பாளுங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். நீ எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் பாஸ். வா. ஒரு மாசம் இல்ல? என்ன உன் லவர் பேரு? கிளாரா. திங்கக்கிழமை ஒரு ட்ரையல்னு நினைச்சுக்க. அதுக்கப்புறம் இந்த மாசமே நிறைய வேலை பார்க்க வேண்டியிருக்கும். ஓகே பாஸ். ஏய் 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 ஏமாத்திட்டு இங்க இருந்து போயிடலாம்னு நினைச்சேங்க. இல்ல சார், இல்ல. துரோகம் பண்ணவங்களையும் ஏமாத்தினவங்களையும் நான் சும்மா விட்டதே இல்லை. புரியுதாடா? என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். என்னையே ஏமாத்துறீங்க? பயப்படாத. எல்லாரும் பேக் எடுத்து மேல வைங்க. எல்லாரோட பேக்கும் செக் பண்ணனும். எல்லாரும் பேக் எடுத்து மேல வைங்க. பிரச்சனை ஆகும். அந்த பேக் எடு. உங்கள மாதிரி ஆளுங்க பேக்ல தான் ஏதாவது இருக்கும். இவன் எதுக்கு எந்திரிக்கிறான்? எடுன்னு சொல்றல. நான் பாத்துட்டேன். அது கூட சார் வண்டி எடுக்க சொல்லுங்க. போப்பா போப்பா. ரைட். ஏய் நில்றா. நீ கீழே இறங்க. ராஜம்மா கஞ்சா பிசினஸ் பண்ற உனக்கு இருக்கு இன்னைக்கு. இது அவனோட பேக் தானே? போட்டோம். கால் பண்ணா கொஞ்சம் அட்டெண்ட் பண்ண சாம். என்னம்மா இது? வெங்காயம். அது சரி. எதுக்கு இப்ப என் மேல கோவப்பட்டு இருக்க? வேலைக்காரியோட வேலையை மட்டும் பாரு, புரியுதா? அதுக்காக தானம்மா நான் வந்திருக்கேன். வேற ஏதாவது உடைக்க வேண்டியது இருந்தா அதையும் உடைச்சிரு. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. அது உங்ககிட்ட ஏதாவது காசு இருக்கா? ஒரு 1000 ரூபாய் கிடைக்குமா? என்கிட்ட பணம் எங்கம்மா இருக்கு? சம்பளம் இன்னும் வரல. இல்லைன்னா நீ கேட்டதும் கொடுத்துருப்பேன். நான் வரதுக்கு முன்னாடி சார் கிளம்பிடுறாரு.
உன்கிட்ட இருந்தா எனக்கு ஒரு 500 ரூபா கொடுமா, நானே உன்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன். எங்க பாரு, மரியாதையா போயிடு. உன்னை எதுனா செஞ்சிட போறேன். இதுக்கு மேல வேற என்ன செய்ய வேண்டியிருக்கு? நல்ல கதையா போச்சு. உங்ககிட்ட எல்லாம் பேசினாலும் தப்பு, பேசலனாலும் தப்பு. நான் கிளம்புறேன். அடிச்சே. கிளாரா சொல்லு. மேரி அக்கா பிஸியா இருக்கீங்களா? எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும், அர்ஜென்ட். நான் இப்போ அங்க வரட்டுமா? ஐயோ இங்க பாரு, நாளைக்கு தான் எனக்கு சேலரி கிடைக்கும். நாளைக்கு தரேன் சரியா? அது இல்ல மேரி அக்கா, இன்னைக்கு சாமோட பர்த்டே. அவனுக்கு ஒரு ஷர்ட் வாங்கி கொடுக்கதான் ப்ளீஸ். நான் எந்திரிக்கிறதுக்குள்ள அப்பாவும் அம்மாவும் கிளம்பிட்டாங்க, அதனால தான். சரி நீ ஒன்று பண்ணு, சாயங்காலமா கால் பண்ணு, அதுக்குள்ள அரேஞ்ச் பண்றேன். ஓகே? அது இல்லக்கா, சாயங்காலமா கிடைச்சா எப்படிக்கா? ஹலோ ஹலோ. ச்சே, எனக்கு ஒரு தேவைன்னு இருக்கும்போது ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்றதுக்கு இங்க யாருமே இல்ல. மோகன், சங்கர் எதுவும் வந்தானாப்பா? அவன் வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லையே. அண்ணா, ஒரு சுவாமியை பாத்தீங்களா? ஏதாவது பேக் எடுத்துக்கிட்டு போனாரா? சாமி அவர் வண்டிக்குள்ள தானே இருந்தாரு. இல்ல இல்ல, அந்த பக்கம் தான் போனாரு. அங்கேயா? சரி அண்ணா. ஹலோ சொல்லுடி. ஏய் சுஜா, ரொம்ப அர்ஜென்ட், எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும். உன்கிட்ட இருக்கா? ஏய் சாரிடி, நான் ஊர்ல இல்ல. அப்படியே இருந்தாலும் என்கிட்ட எதுடி பணம்? சரி ஓகே. அது எப்படி? வேலை வெட்டின்னு போனா தானே, அப்பதானே கையில காசு இருக்கும். இல்ல, இதுல யாரையும் தப்பு சொல்ல முடியாதுல்ல. நான் மட்டும் என்ன வேலையா பாக்குறேன்? ஐயோ இவரா? அது சாம் தானே? சாம் தம்பி சாம, நீ அலெக்ஸோட பையன் தானே? நீ ஏப்பா என்ன பார்த்ததும் பயந்து ஓடுற? அதுலண்ணா, உங்களை நான் பார்க்கல. அப்ப ரோட்ல நீ எதை பார்த்து போயிட்டு இருக்க? உன்னை இப்ப பார்த்தது நல்லதா போச்சு. ஒரு 100 ரூபா இருந்தா கூட டீ குடிக்க கூட என்கிட்ட காசு. சரி, கடவுளா பார்த்து ஒன்று அனுப்பி வச்சிருக்கேன். கடவுளே. நானா? போட கிளட்டு பயல, பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் கிளவா, நான் எப்படா உன்னை போக சொன்னேன்? வாயை திறந்தாலே இஷ்டத்துக்கு என்னை பத்தி போய் சொல்ல வேண்டியது. எவ்வளவு தேடினாலும் இந்த வீட்ல ஒரு 5 பைசா கூட கிடைக்க மாட்டேங்குது. கடவுளே, இதுல மட்டும்தான் தேடல, இதுலயாச்சும் கிடைக்கணும். அடக்கடவுளே, பாக்கெட்ல காசு இருந்தாலும் இல்லன்னு சொல்றவங்க தான் இங்க இருக்கிற மனுஷங்க எல்லாரும். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கிடைக்கும் போது திருப்பி வச்சிடுறேன். இருந்தாலும் ஒரு 1000 ரூபாய் எனக்காக நீங்க வச்சிருக்கலாம். பழைய இரும்பு பேப்பர் வாங்குறது. அண்ணா இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இங்க நிறைய பழைய பொருள் இருக்கு. இங்க வாங்க, இங்க வாங்க. கிரேசி அக்கா, இங்க கொஞ்சம் வாங்க. அட கடவுளே, நான் தான் பழைய பொருளா? கடவுளுக்கு தான் தெரியும். இந்தாங்கக்கா. அக்கா ஒரு 10 ரூபாய் இருந்தா கொடுங்க, டீ குடிக்க கூட காசு இல்லை. உங்ககிட்ட நான் 600 ரூபாய்க்கான சாமான் தான் கொடுத்தேன். ஆனா நீங்க 500 ரூபாய் தானே கொடுத்துருக்கீங்க. மீதி 100 ரூபாய் இருக்கு, அதுல போய் டீ குடிங்க. போங்க 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 போங்க. என்னடா இந்த பொண்ணு ஒரு 10 ரூபாய் கேட்டதுக்கு இப்படி பேசிட்டு போகுது, என்ன கொடுமை. கடவுளே. ஹலோ டேய் சொல்றா. ஹலோ டே, நாங்க 4 மணி போல சூப்பர் மார்க்கெட் கிட்ட வந்துடுறோம்டா.
விஷாலு, ஒரு சின்ன பிரச்சனைடா. டேய், பாஸுக்கு தெரிஞ்சா இங்க என்ன நடக்கும்னு தெரியுமாடா? ச்சே, உன்கிட்ட கொடுத்த முதல் வேலைடா இது. இன்னும் 4 மணிக்குள்ள அந்த பொருளையும் பணத்தையும் நம்ம திருப்பி கொடுக்கலன்னா நம்ம கதிலாம் அவ்வளவுதான்டா. நீ ஏதாச்சும் பண்ணி காசை மட்டும் ரெடி பண்றா, மத்த விஷயத்துல நான் பாத்துக்கிறேன். எப்படியாவது 4 மணிக்குள்ள ரெடி பண்ணிடுறா. எப்படி மச்சான்? இப்படி சொன்னா எப்படிடா? நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலடா. பேசாம பாஸ் கிட்ட நடந்த உண்மையை சொல்லிருட்டா? இந்த வேலையில அதெல்லாம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லடா. நான் உனக்கு இருக்க பிரச்சனையை பத்தி பாஸ் கிட்ட தெளிவா எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆனா பாஸ் நீ இதை வித்து காசு ரெடி பண்ணிட்டேன்னு தான் நினைப்பாரு. இப்ப நம்ம என்ன பண்றது? பேசாம ஊரை விட்டு போயிட்டா? இல்லனா நமக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லு மச்சி. டேய் ப்ளீஸ்டா, கொஞ்சம் ஹெல்ப் பண்றா. என்ன பண்றதுன்னு தெரியலடா. என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு என்னை விட உனக்கு நல்லா தெரியும்ல. இருந்திருந்தா நான் அன்னைக்கே உன்கிட்ட கொடுத்துருப்பேன்ல. நான் ஒன்றும் விருப்பப்பட்டு உன்னை இந்த ஃபீல்டு கூட்டிட்டு வரலடா. எனக்கு வேற வழி தெரியல, அதனால தான். நீயும் ட்ரை பண்றா, நானும் முடிஞ்சதை ட்ரை பண்றேன். நான் பாஸ் கூட இருந்துக்கிட்டே கிடைக்கிற கேப்ல எல்லாம் நான் எல்லார்கிட்டையும் விசாரிச்சு பார்க்குறேன். ஆமா, நீ அவகிட்ட இதை பத்தி சொன்னியா? இல்லடா, நான் எதுவும் சொல்லல. நான் இப்படி ஒரு வேலைக்கு போற விஷயத்த கூட அவகிட்ட இது வரைக்கும் சொல்லலடா. அப்புறம் எப்படிடா இந்த விஷயத்த போய் அவகிட்ட சொல்லுவேன்? டேய், அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. முதல்ல அவளுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லு. அவகிட்ட சொன்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு எனக்கு தோணுது. நீ அவளுக்கு கால் பண்ணி பாரு. டேய், எப்படியாச்சும் ரெடி பண்ணி கொண்டு வாடா. என்னையவே உனக்கு குழி தோண்ட வச்சிடாதடா. நான் கால் பண்றேன். பாஸ் வர்றாரு. சரிடா. சரி கிளம்பு. டேய், யார் இது ஃபோன்ல? என்னோட ஃப்ரெண்டு பாஸ். சரி வா, நம்ம ஆளை பார்க்க வரைக்கும் போயிட்டு வரலாம். ஹலோ. சொல்லு ஷாம், என்ன விஷயம்? நான் இங்க கோர்ட்ல இருக்கேன். 2 மணி நேரமா பேசுறாங்க. டென்ஷனை தவிர வேற எதுவும் கிடைக்கல. கடவுள்னு ஒருத்தர் இருந்தா நம்ம கேஸை ஜெயிச்சிடுவோம். நான் தோத்துட்டா கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன். எல்லாம் சரியாயிடும். நான் வேண்டிக்கிறேன், போங்க. நான் இப்ப அங்க இல்ல. எல்லாம் சரியாயிடும். வக்கீல் சார், என்னாச்சு? நாம ஜெயிச்சிருவோம்ல? டென்ஷன் ஆகாத, கடவுள் கூட இருக்கார். காட் பிளஸ் யூ. ஜெயிச்சிடலாம், நீ வா. நீ எங்கேயாவது இங்கே உக்காந்துரு. நான் மெஜிஸ்ட்ரேட்டை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கண்டிப்பா விட மாட்டேன். எப்படியா ஜெயிச்சே ஆகணும். கேஸ் எப்படியாவது முடிஞ்சா நல்லா இருக்கும். ஏய், நீ சொல்ல வேண்டியதை சொல்லு. இரு, சொல்றேன். நீ என்ன சொல்ல போற? அது இரு, நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். நீ அவனுக்கு சொல்லி புரிய வை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பேசிக்கிறேன். அது ஆதி, நாம பிரிஞ்சிடலாம். எங்க வீட்ல சம்மதிக்க மாட்டாங்க. எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும். ஓகே, கட். எப்படி? சூப்பர், செமையா இருக்குல்ல? ஒரு வேலையை உருப்படியா செய்ய விட மாட்டானுங்க. அதுக்குள்ள ஃபோன் பண்ணி அதை கொஞ்சம் போட்டு காட்டுங்க. ஹலோ சுரேஷ் அண்ணா, செட்ல ஃபோன் யூஸ் பண்ண கூடாதுன்னு முன்னாடியே சொன்னல. ப்ரொடியூசரா? சரி பேசுங்க. ப்ரொடியூசர் இருந்தா தானே சினிமா இருக்கும். அதுவும் சரிதான். ஹலோ சாமு, சொல்றா, போன விஷயம் என்னாச்சு? டேய் சுமேஷ், ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. நீ இப்போ எங்க இருக்க? நான் ஜங்ஷன் பக்கத்துல தாண்டா இருக்கேன். மச்சான், ஏதாச்சும் ஒரு வழி இருக்காடா? ஏன் நிலமை அதை விட மோசம்டா. ஒரு 500 ரூபாய் சம்பளத்துக்கு இந்த சின்ன பசங்க எடுக்கிற ஷூட்டிங்ல நான் இருக்கேன்டா. அந்த பேமெண்ட் தான் இங்க கிடைக்கும்டா. என் கையில செலவுக்கு 10 பைசா கூட என்கிட்ட இல்லடா. நான் ட்ரை பண்றேன், கிடைச்சா சொல்றேன்டா. டேய், டென்ஷன் ஆகாதடா. சரி, நான் பார்க்குறேன். ஓகே.
ஹலோ கிளாரா, ஏன் கிளாரா ஃபோன் எடுக்க மாட்டே? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாத. கண்டிப்பா என்ன சமாளிக்கிறதுக்கு நீ காரணம் கண்டுபிடிச்சிருப்ப. எனக்கு தெரியும். கிளாரா, அது வந்து இன்னைக்கு உன் பர்த்டேங்கிறதுனால உனக்கு விஷ் பண்ணலான்னு தான் கால் பண்ணேன். எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் ஜஸ்ட் ஃபோன் அட்டென்ட் பண்ணி என்ன வேலையில இருக்கேனாவது சொல்லியிருக்கலாம்ல. ஐயோ கிளாரா, நீ என்னோட நிலைமைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அது சரி, அப்படி என்ன உனக்கு ஒரு நிலைமை? 4 கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி நான் கஷ்டப்படுறேன். கிளாரா, இது கிண்டல் பண்ற நேரம் இல்ல கிளாரா. நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. உன்னை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு நீ என்ன சாயங்காலம் பார்க்கறதுக்கு வந்தல்ல, அன்னைக்கு சாம், நீ போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. நீ இதுக்கு பதிலா என்ன மறந்துடுறதே மேல் சாம். அது கிளாரா, நம்ம போறதுக்கான காசை. சரி, இப்போ என்ன பண்றது? நீ உண்மை என்னன்னு விஷால் கிட்ட கொஞ்சம் சொல்லு. விஷால் பாஸ் கிட்ட உன்னை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு போறத சொல்லிட்டான். எனக்கு என்ன பண்றதுனே புரியல. இனி நான் என்ன சொன்னாலும் பாஸ் நம்ப மாட்டாரு கிளாரா. நான் உன்னை கூட்டிட்டு போறதுக்காக தான் காசை ரெடி பண்றதா நினைப்பாங்க. என்னோட கண்ணுக்கு முன்னாடி தான் அவன் சுட்டு கொன்னான் கிளாரா. இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்குள்ள எப்படியாவது காசை ரெடி பண்ணி கொடுக்கலனா நான் இல்லாம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு கிளாரா. சாம், இப்போ நீ என்ன பண்ண போற? நீ விஷாலுக்கு கால் பண்ணி வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு கொஞ்சம் கேட்டு பாரு. எங்கேயாச்சும் கடனா கிடைக்கணும்னா கூட அது நீ வாங்கிக்கோ. நம்ம அப்புறமா திருப்பி கொடுக்கலாம். நீ முதல்ல கேளு. நான் எல்லா இடத்துலயும் கால் பண்ணி கேட்டுட்டேன். எனக்கு வேற வழியே தெரியல. அதனால தான் நான் உனக்கு கால் பண்ணேன். 4 மணிக்கு அப்புறம் ஒரு வேளை உன்னை பார்க்க முடியாமலே போயிட்டா என்ன பண்ணுவேன் கிளாரா? நான் அங்க வரேன் சாம். நீ எங்க இருக்க இப்போ? நான் இப்போ புரோக்கன் பிரிட்ஜ் பக்கத்துல இருக்கேன். நீ வைட்டல் புது சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரியா? நான் ஈவினிங் 4 மணிக்கு அங்க வந்துருவேன். சரி, நான் வரேன். கிளாரா, நீ வெளியே வரும்போது ஒரு 250 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றியா? கண்டிப்பா பண்றேன். என்னோட போன்ல பேலன்ஸ் கம்மியா இருக்கு. என்கிட்ட காசும் இல்ல. நிறைய பேருக்கு கால் பண்ணணும். சரி. ஹலோ. ஹலோ அம்மா. என் செயின் வளையெல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? லாக்கர்லயா? ஆமா. சாவி எங்க இருக்கு? இப்ப எதுக்கு உனக்கு செயின் வளையல் எல்லாம்? சாவி அப்பா கிட்ட இருக்கு. அட ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் கேட்டேன். சரிம்மா. சரி. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே. அந்த சோக்க கொஞ்சம் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுமா. 4-5 வருஷமா நான் இந்த வண்டியை ஓட்டிட்டு இருக்கேன். இத பத்தி நீங்க எனக்கு சொல்லி தராதீங்க. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. ஆமா. தலை இழுத்து. என்கிட்டயே வாயடிக்கிறியா? ஹலோ மேரி அக்கா, நான் கிளம்பிட்டேன். அது எனக்கு கொஞ்சம் நிறைய காசு ரெடி பண்ண முடியுமா? ஒரு 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாவா? என்ன கிளாரா, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி 1000 ரூபாய் கேட்ட, இப்போ 1 லட்சம் ரூபாய் கேக்குற?
இப்போ எதுக்கு உனக்கு 1,00,000 ரூபாய்? அது நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், நான் வந்த பிறகு சொல்றேன். ஓ, ஹார்ன் அடிக்காதடா பரதேசி. அம்மா ஏதாவது கொடுங்கம்மா, ரொம்ப பசிக்குதும்மா. அம்மா கடவுளே, சுத்தமா முடியலப்பா. சனி சிங் வாஷ்வேலே, இந்த குருட்டு பயலுக்கு கண்ணே தெரியாதா? டே முட்டாள், அதுல காசு இருக்குடா, அந்த ஸ்கூட்டி எடுத்துட்டு தப்பிச்சு ஓடிப்போடா. லட்டு இந்தாங்க, இதுல 250 ரூபா இருக்கு. ஆஹா, 2வது லட்டு. அம்மா சீக்கிரம் வாங்க, திருடுமா. ஏய், வாய் மூடு. திருடு, வாங்க வாங்க, சீக்கிரம் ஓடி வாங்க. டேய் திருட்டு பையலே நில்றா. டேய் ஐயோ என் வண்டி, திருட்டு பையலே நில்றா. கடவுளே, நான் கேட்டதோட 2 மடங்கு கொடுத்துட்டீங்க. ஆனா அதே சமயம் நான் மாட்டிடவும் கூடாது. உன்னை காப்பாத்தாதான் நான் இருக்கேன்ல. போடா திருட்டு பயலே. இந்த பூமியில ஒருத்தனும் திருந்த மாட்டானுங்க போல இருக்கே. ஒரு நாள் எல்லாரையும் delete பண்றேன் பாரு. அதுக்கப்புறம் பூமியோட தடயமே இருக்காது. கண்டிப்பா ஒரு நாள் செய்ய போறேன் பாருங்க. ஹலோ, என்ன முடிஞ்சிருச்சு? டேய் போதும்டா. 40 ரூபா கொடுக்குறோம்லண்ணே. அப்ப அந்த ஸ்ட்ராவையும் சேர்த்து சாப்பிட்டுரு. அடடே, நல்லா இருக்கே. எதுக்கு இந்த பொண்ணு ஓடிக்கிட்டு இருக்கா? டேய் கிளாஸ் உடைச்சிடாதடா. எங்க அவசரமா போற? எங்க காசு வச்சிருக்கேன். எதுக்கு இவ்வளவு வேகமா ஓடுறா? நம்மளும் போய் பார்ப்போம். எதுக்காக இவ்வளவு வேகமா ஓடுறீங்க? நாங்களும் அப்பப்ப இப்படிதான் ஓடுவோம். என்ன அவ நிக்காம ஓடிட்டா? அவளை பிடிக்காம விடக்கூடாதே. ஏமா இல்ல, ஒரு நிமிஷம். உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன சொல்ல போற? போட பொறுக்கி பையலே, போடா. என்னது பொறுக்கியா? செல்ஃபி எடுத்து பார்த்துருவோம். பொறுக்கி மாதிரிலாம் இல்லை, சூர்யா மாதிரி இருக்க. என்ன பார்த்து பொறுக்கிங்கிறா? இருக்கட்டும். ஹலோ சிவராமா. ஆமா சிவராமன் தான். சொல்லு, என்ன? ஒரு விஷயம் சொல்றதுக்காக கால் பண்ணேன். உனக்கு பொண்ணு பார்த்தாச்சு, எப்ப வர? பொண்ணு பார்த்தாச்சா? என்னென்ன ஏமாத்துறீங்களா? ஏமாத்துற விஷயமா இது? பொண்ணு ஓகே ஆயிடுச்சா? ஆயிடுச்சுடா. எந்த ஊரு? சூளமேடு. வாவ், தேங்க்யூ மா. அம்மா பறக்க பாத்துட்டு இருக்காம அது சரி, சீக்கிரம் வா. எல்லாம் ஓகே ஆயிடுச்சா? வாடா. அப்படின்னா நான் உடனே கிளம்பி ஊருக்கு வரேன். பேசிக்கிட்டே இருக்காம சீக்கிரம் வா. வந்துடுறேன். ஓ, வாழ மீனுக்கு வழங்க மீனுக்கு கல்யாணம். இந்த ஆட்டோக்கார சிவராமனுக்கு கல்யாணம். கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா. ஹைகோர்ட் அத்தலட்டா ஹை ஜம்ப் பண்ணி வந்து உட்காந்துருக்க. அட கடவுளே, என்ன மேடம் இது? ஒரு மரியாதை வேண்டாம்? வண்டியில ஏறும்போது கேட்டுட்டு தான் ஏறணும். யாருமா நீ? ஸ்பைடர் மேனுக்கு ஒண்ணு விட்ட முறை பண்ணா?
ஐயோ, நான் பயந்தே போயிட்டேன். வெட்டியா பேசாம கொஞ்சம் வண்டி எடுக்கிறீங்களா? அட, அப்படி என்னமா அவசரம்? அங்க போய் யாரையாவது தூக்குல போட போறீங்களா? சீக்கிரமா வண்டி எடுங்க. என்ன பொண்ணுடா அது? இந்த தாவு தாவுரா? கொஞ்சம் சீக்கிரம் போங்க. உங்களுக்கு கண்ணு தெரியலையா? இது ஏரோப்ளேன் இல்ல, ஆட்டோ. இவ்வளவுதான் ஸ்பீடே போகும். உங்க நல்ல நேரம் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகாம வெளியே செட்டில் ஆயிடுச்சு. இல்லைன்னா ஒரு 10-15 வருஷம் வேஸ்டா போயிருக்கும். ஆமா சார். உங்கள பார்க்கலன்னா நாங்க பிரச்சனையில மாட்டிருப்போம் சார். அப்ப என்ன பார்த்ததுனால தானே உங்களுக்கு நல்லது நடந்திருக்கு. அப்ப என்ன கரெக்டா கவனிச்சிரணும். என்னன்னு புரியுதுல்ல? அதெல்லாம் நாங்க கரெக்டா பண்ணிடுவோம் சார். அப்ப அத இங்கேயே கொடுத்துறவா? அதோ அங்க நிறுத்துங்க. இங்கயா? இறங்குமா. நீங்க இங்கே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க, நான் ஊருக்கு வேற போகணும். என்ன ஓட்டம் ஓடுறா? ஒரு வழியா எனக்கும் கல்யாணம். நல்லா இருக்குல்ல? இன்னைக்கு நான் ஊருக்கு போக போறேன். அதிர்ஷ்டம். இன்னைக்கு அதிர்ஷ்டம். பயங்கர அதிர்ஷ்டம். ஒரு டிக்கெட்டை கொடு. இந்தாங்க சார். 10 ரூபா டிப்ஸா வச்சுக்க. எனக்கு கல்யாணம் ஓகே ஆயிடுச்சு. தேங்க்யூ சார். சரி போ போ. சொல்லப்போனா ஒரு 10-15 லட்சம் செலவாயிருக்கும். வருஷத்துக்கு 1 லட்சம் வச்சா கூட உங்களுக்கு லாபம் தானே. தேவையில்லாம உங்களுக்கு 15 வருஷம் வேஸ்ட் ஆகாதுல்ல. சரி சார், சம்மதிக்கிறோம். இதுக்கப்புறம் பேரம் பேச மாட்டோம். ஓகே சார். ஓகே. என்ன கிளாரா, உனக்கு பணத்துக்கு என்ன அவ்வளோ அவசரம்? பணத்திலே வாழ்றவ நீ என்கிட்ட வந்து கேக்குற? இது என்னோட ஆபீஸ் இல்ல, நான் இங்க ஜூனியரா இருக்கேன், உனக்கு தெரியும்ல. அக்கா, அது இதுன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களால எவ்வளவு கொடுக்க முடியும் அத முதல்ல சொல்லுங்க. முதல்ல இது எதுக்குன்னு சொல்லு. ஆக்சுவலா உனக்கு என்ன பிரச்சனை? அக்கா, இது யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. எப்படியாவது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நான் சாமுக்கு ஷர்ட் வாங்கணும்னு வெளில கிளம்பும் போது தான் சாம் எனக்கு ஃபோன் பண்ணான். அக்கா, நான் எப்படியாச்சும் சீக்கிரம் காசை திரும்ப கொடுத்துறேன். அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் ஏதாவது போய் சொல்லி காசை நான் கண்டிப்பா திரும்ப வாங்கி கொடுத்துறேன். அக்கா ப்ளீஸ், சாம்காக நான் உங்க கால்ல கூட விழுறேன். இங்க பாரு, இவ்ளோ ஷார்ட் பீரியட்ல இவ்ளோ பணத்தை உங்க அப்பாவை தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாது. அப்புறம் என் நிலைமைய உனக்கு சொல்லி தான் புரிய வைக்கணும்னு இல்ல. நீ கேட்ட 1000 ரூபாவை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த செயினை அதெல்லாம் வேணாம்க்கா. நான் போய் அப்பா கிட்ட எப்படியாவது கேட்டு வாங்கிக்கிறேன். அப்போ ஷர்ட் வாங்கலையா? அந்த ஷர்ட் போடுறதுக்கு அவன் முதல்ல உயிரோட இருக்கணும் இல்லக்கா. வந்தால் எங்க போனா? ஏய், இன்னைக்கு பாரு, சாயங்காலம் சீக்கிரம் வந்துருவேன். நான் வரும்போது என்ன வாங்கிட்டு வரணும்? ஒண்ணு வேண்டாம், நீங்க சீக்கிரமா வந்தா போதும். அப்புறம் வண்டியை கிரவுண்ட்ல நிறுத்த வேண்டாம். ஏன், அங்க நிறைய இடம் இருக்கு. அது இல்லங்க, நான் அந்த வழியில நடந்து வந்துட்டு இருக்கும்போது சில பொறுக்கி பசங்க வெடிச்சா பட்டாசு வெடிக்கிறாங்கன்னு சொல்ல வந்தேன். நம்ம ஊர்ல எல்லாரும் இப்படித்தான் இருக்கானுங்க. நல்ல காரியம் நடக்க விட மாட்டேன்றானுங்க. எதை பத்தி யோசிக்கவே மாட்டேன்றானுங்க. ஆமாங்க. ஐயோ, இங்க வேண்டாம். போங்க. சாயங்காலம் வர.
என்ன இன்னைக்கு வாசனை தூக்குது? நீ ஃபியமேட்டி வில்லிசன் யூஸ் பண்ற எல்லாம் எனக்கு தெரியும். சார் உங்க பொண்ணு வந்துட்டா. உன்னை ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னேன். எங்க அது? இதோ இங்க எடுத்துட்டு வந்துட்டியா? ஆமா. என்னம்மா? அப்பா எனக்கு உடனே கொஞ்சம் காசு வேணும். பணமா? எவ்வளவு வேணும்? என்ன 100 500 எவ்வளவு? அது இல்லப்பா, எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் வேணும். 1 லட்சமா? 1 லட்சம் ரூபாவா? ரொம்ப அர்ஜென்ட்டா தேவைப்படுதுப்பா. என் ஃப்ரெண்டோட அப்பா ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும். 1 லட்சம் ரூபாயா? அதுக்கு எத்தனை ஜீரோ வரும்னு தெரியுமா உனக்கு? யார் அந்த ஃப்ரெண்டு? இப்படிப்பட்ட ஃப்ரெண்டெல்லாம் உனக்கு வேண்டாம், சரியா? நீ ஒன்று பண்ணு, அந்த ஃபோனை ஆஃப் பண்ணு. 1 லட்சம் ரூபாய் கேட்குற அளவுக்கு உனக்கு எந்த ஃப்ரெண்டு வேணாம். இருந்தாலும் அப்பா, ஒருத்தர் சாவ கிடக்கும்போது அவங்க சாக கிடக்குறாங்கன்னா சாகட்டும் விடு. ஒருத்தருக்கு சாகிற நேரம் வந்தால் அவங்கள சாக விட மாட்டீங்களா? நீ ஒன்று பண்ணு, இந்த காசை வச்சு ஏதாவது சாப்பிட்டு வீட்டுக்கு போய் தூங்கு போ. இங்கே பாருமா, 1 லட்சம் ரூபாய்க்கு இந்த அப்பா எவ்வளோ கஷ்டப்படணும்னு உனக்கு தெரியுமா? ஏய் பாத்தியா, என் பொண்ணை பாத்தியா? அவ காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறா. உனக்கு வேணுமா? உனக்கு இதெல்லாம் பத்தாதுன்னு எனக்கு தெரியும். மூணு மணி ஆயிடுச்சு. அடக்கடவுள, என்னம்மா கண்ணு தெரியலையா? சாரி அண்ணா, சாரி. சாரி, மனுஷனை கொல்ல பார்த்துட்டு சாரியா? சாரி. நல்ல வேலை யாரும் பார்க்கல. முதல்ல இங்கிருந்து கிளம்புவோம். அப்ப போன் எடுக்க மாட்றா. இன்னொரு வாட்டி கால் பண்ண தாமஸ். அவங்க தான் கல்யாணம் பேசிட்டாங்களே. டேய் கால் பண்ற, ஏன்டா யோசிக்கிற? இல்ல அவளுக்கு ஒருவேளை உன் நம்பர் தெரிஞ்சிருக்குமோ? டேய் இதுக்கு முன்னாடி அவளுக்கு கால் பண்ணிருக்கியா? இல்லடா, இன்னைக்கு தாண்டா முறையா அவளுக்கு நான் கால் பண்ணியிருக்கேன். கால் பண்ற. வெயிட். ஹலோ ஹலோ, தாமஸ் பேசுறேன். யாரு? தாமஸ் தாமஸ். நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா கால் பண்ணு. பிஸியா? அது எப்படி? அது இல்ல மச்சான், அவ வேற ஏதாவது. என்னடா? ஒன்னும் இல்லடா, ஒருவேளை அவ பிஸியா கூட இருக்கலாம். இருக்கலாம். சொல்றா. வேற ஏதாச்சும் வழி இருக்கா மச்சான்? அப்ப நீ இன்னும் ரெடி பண்ணலையா? சீக்கிரம் ரெடி பண்ணுடா, இல்லனா எனக்கும் சேர்த்து பிரச்சனை வந்துடும். நீ எப்படியாச்சும் ரெடி பண்ண பாருடா. என்ன நானும் தாண்டா பாத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா ரெடி பண்ணிட்டு எனக்கு கால் பண்றா.
யாரு ஃபோன்ல? என்னோட ஃப்ரெண்டு தான் பாஸ். வா 1000 லைட் வரைக்கும் போகணும். வண்டி எடு. ஆ. போற வழியில என் துப்பாக்கி ஒரு இடத்துல கொடுத்துருக்கேன், அதை வாங்க. போற வழியில அந்த சுகுவையும் வண்டியில ஏத்திக்க. சார் என் என்ன? விஷயம் என்னாச்சு சார்? நீ போயிட்டு நாளைக்கு வா. சரிங்க சார். கிளாரா, அம்மாவை பார்க்க வந்தியா? அம்மா உள்ள இருக்காங்களா? ஆமா, உள்ளதான் இருக்கா. நீ எங்கடி இங்க? ஏன் இப்படி வந்து பயம்புறுத்துற? என்ன? அம்மா நான் ரொம்ப சீரியஸான விஷயத்தை பத்தி பேசணும். வா வா. என்ன விஷயம்? என்ன விஷயம் சொல்லு. என் ஃப்ரெண்டோட அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. ஐயோ, ஆக்சிடென்ட்டா? எந்த ஃப்ரெண்டுக்கு? இடிச்ச வண்டி நிக்கவே இல்ல. அப்புறம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனாங்க. சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும். அவங்க கையில அவ்வளோ காசே இல்லம்மா. 1 லட்சம் ரூபாய் நம்ம எப்படியாச்சும் ரெடி பண்ணி கொடுக்கணுமா? நம்ம எப்படியாச்சும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்ல. 1 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொன்னா சரி, எந்த ஹாஸ்பிடல்? 4 மணிக்கு முன்னாடி ஆபரேஷன் பண்ணியே ஆனுமா, இல்லனா அவளோட அப்பா இறந்துருவாரு. ப்ளீஸ்மா. இங்க பாருமா, நாளைக்குனா ஒரு 10,000 இல்ல 25,000 ரெடி பண்ணிடலாம். நான் வேணா உன் கூட இப்ப ஹாஸ்பிடலுக்கு வரட்டுமா? அம்மா இன்னைக்கு 4 மணிக்கு. இப்பவே மணி 3:30 மேல ஆகுது. 4 மணிக்கு ஆபரேஷன். அதுக்கு முன்னாடி காசு கொடுக்கணுமா? ஏதாவது செஞ்சுதான் ஆனுமா, ப்ளீஸ். உடனே அவ்வளவு பெரிய அமௌண்ட் ரெடி பண்ண முடியாது. நாளைக்குனா ஒரு 25,000 ரூபாவை நம்ம எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நீ இப்போதைக்கு அவங்க கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிமா. நான் சொல்றது கேளு, சீக்கிரமா போமா. ரேட்டிங் பயங்கரமா அதிகமாயிட்டே இருக்கு. தினமும் சரக்கு அடிச்சு தேவையில்லாம எனக்கு வேலை கொடுக்குறானுங்க. இந்த சிஸ்டத்தை மாத்தணும். அதெல்லாம் மாத்த முடியாதியா. ரீசைக்கிள்னு ஒன்று இருக்குல்ல. அத சொல்லல, இந்த சிஸ்டம். இதை வச்சுக்க. தேவைப்பட்டா இதை யூஸ் பண்ண தயங்காத. சீக்கிரம் காசு எடு. இல்லனா ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். காசு கிடைச்சதா? இல்ல. சரி, இந்தா. யாரும் கிட்ட வராம பாத்துக்க. ஏய், வேகமா காசு எடு. சீக்கிரம் வேகமா காசு எடு. எடு.
நான் செத்துருவேனா சாம்? இல்ல கிளாரா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. இல்ல சாம், நான் சாவக்கூடாது. நான் உன் கூட வாழணும். ஐயோ கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா? என்னோட கிளாராவை காப்பாத்து. அட இது என்னடா ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு? அதனால தான் நான் இதை மாற்ற சொன்னேன். அப்படியே ஹேங் ஆகி நிக்குது. நான் தான் சொன்னேன்ல. சரி, நீ இதை கொஞ்சம் ரீஸ்டார்ட் பண்ணி பாரு. இதோ இப்போ கடைசியாக பார்க்குறீங்கல்ல, இவ தப்பிச்சிடுவா. அதுக்கு என்ன, பாவம் சின்ன பொண்ணு தானே, தப்பிச்சா தப்பிக்கிட்டேன்டா. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா எனக்கு என்ன, உழைச்சி போட்டோம். பின்ன போகட்டும் தானே சொல்கிறேன். இது வேற நேரம் பார்த்து தான் ஹேங் ஆகிட்டு. ஏதாச்சும் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணு. அது கிளாரா. என்ன திரு திருன்னு முழிக்காம என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, நீ கிளம்புமா. இங்க பாரு, கூப்பிட்டு இந்த மாதிரி என்கிட்ட சேட்டை பண்ணிட்டு இருந்தேன்னு வெய். நான் போயிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன். போமா. என்கிட்டயே விளையாடுறியா? நல்ல வேலை எதுவும் திட்டல. இந்த மேரி அக்கா வேற. இந்த மேரி அக்காவை என்னன்னு சொல்றது? இவ்வளவு நேரமா கால் பண்றேன், எப்ப கால் பண்ணாலும் ஒரே பிஸி. அப்படி யார்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எவ்வளவு நேரம் தான் போன்லயே பேசிட்டு இருப்பாங்க? அம்மா அம்மா அம்மா, ஏதாவது கொடுங்கம்மா, பசிக்குதுமா. அம்மா அண்ணா, இதுல 250 ரூபா இருக்கு. கடவுளே, சுத்தமா முடியல. ஆஹா, லட்டு. ஸ்டார்ட் ஆகு. அம்மா அம்மா, திருடமா திருட. அம்மா ஓடி வாங்க, சீக்கிரம் வாங்க. அம்மா, உங்க வண்டி எடுத்துட்டு போறா. ஐயோ, என் வண்டி. டேய் டேய், நில்றா. ஐயோ, என் வண்டி. டேய், நிறுத்து மேலே. டேய் ஷாம், எனக்கு கால் பண்ணியிருந்தியா? டேய், நான் என் ஃபோனில் பேலன்ஸ் இல்லைடா, அதான் மிஸ் கால் உனக்கு கொடுத்தேன். என் புல்லட் பைக் பேப்பரை வச்சுக்கிட்டு காசு கொடுக்குறேன், அதாவது தெரியுமாடா? புல்லட்டு ஆர்சி புக் இருக்கா? டேய், புது பைக்டா, சிசிலாம் இருக்கு. இப்போதைக்கு எனக்கு ஒரு 50 கிடைக்குமாடா? இல்லைனா 40. சரி விடு, 20 ஆச்சும். டேய், இப்போ இந்த மாதிரி வண்டிக்கெல்லாம் காசு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. டேய், ட்ரை பண்ணி பாடுறா. சரி, நான் பார்த்துட்டு கூப்பிடுறேன். சரி, பார்த்துட்டு கால் பண்ணு.
அண்ணா இன்னொரு ஜூஸ் ஒன்று தாங்க. ஜூஸ் நல்லா இருக்குல்ல? நம்ம ஜூஸ் தான் இங்க ஃபேமஸ். அண்ணா இரு தம்பி போட்டுறேன். அது இல்ல, ஜூஸ் இப்ப கேன்சல். குடிச்சிட்டு போ தம்பி. இதோ இப்ப வந்துருவேன். இதோ போட்ட தம்பி. இதோ வந்துடுறேங்க. எதுக்கு இந்த பொண்ணு ஓடிக்கிட்டு இருக்கா? தம்பி அவ போயிட்டா. அண்ணா ஜூஸை போட்டு வைங்க. இதோ இப்ப நான் வந்துடுறேன். ஆக்கற நீ எப்ப வரான்னு. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது ஹெல்ப் வேணுமா? வேண்டாம். என்னாச்சுன்னு சொல்லுங்க. எந்த பிரச்சனைனாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. அப்ப எனக்கு 1 லட்சம் ரூபாய் 4 மணிக்கு முன்னாடி வேணும். உன்னால தர முடியுமா? வந்துருவானுங்க பொறுக்கி பசங்க. தேவையில்லாம வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டேன். நல்ல வேலை யாரும் பார்க்கல. என் ஜூஸ். நம்மளுக்கு ஜூஸ் தான் எழுதியிருக்கு போல. என்ன? ஆமா, நான் தான் சிவராமன். சரி, என்ன நீ விஷயம்? எங்க இருக்க? வேற என்ன விசேஷம்? நேரத்துக்கு மருந்தெல்லாம் சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் சாப்பிடுறேன்ப்பா. வேற என்ன விசேஷம்? வேற என்னடா விசேஷம்? ஒண்ணும் இல்ல. நீ சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டேன். என்ன சாப்பாடு? அம்மா சரி, நான் சாயந்தரமா பேசுறேன். என்னடா பேச கூட மாட்டற? சவாரி இருக்குமா? வைங்க வைங்க. சேட்டா ஆட்டோ வருமா? என்ன கேள்வி மேடம் இது? சவாரி போவதான் ஆட்டோ. ஏறுங்க ஏறுங்க. எங்க போகணும்? ஹைகோர்ட். உங்களை பார்த்தா வக்கீல்னே சொல்ல முடியாது. ஐடி கம்பெனில வேலை பார்க்குற பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. முதல்ல கொஞ்சம் வண்டி எடுக்கிறியா? மேடம் கோவமா இருக்காங்க போல. சாம் தம்பி, என்ன சாம் தெரியல. என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? ஐயோ அப்படிலாம் இல்லைண்ணே. ஏடே என்னடா இதெல்லாம்? ரோட்ல இருக்கிற மண்ணெல்லாம் உன் சட்டையில இருக்கு. நான் முன்னாடி உங்ககிட்ட ஒரு 500 ரூபா வாங்கியிருந்தேன்ல, இந்தா. உங்ககிட்ட வேற காசு இல்லைன்னா வச்சுக்கோங்கண்ணா. பொறுமையா தாங்க, பரவாயில்ல. அதெல்லாம் பரவாயில்லப்பா. நான் இன்னும் உனக்கு 200 ரூபாய் தரணும். இதை முதல்ல நீ வச்சுக்க, என்ன சரியா? அப்ப நான் வரேன். இறங்குமா. நீங்க எங்கே நில்லுங்க, நான் வந்துடுறேன். சீக்கிரமா வாங்க. அதுக்குள்ள என் அழக கொஞ்சம் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஓ சூப்பர். சரி சரி, சார் இப்ப இங்க இல்ல, வந்த உடனே சொல்றேன். ஓகே ஓகே, நான் சொல்லிடுறேன். வைக்கட்டுமா? ஓகே. நிறைய வேலை இருந்துச்சு. இப்ப சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? மேரி அக்கா, பேசுறதுக்கு எனக்கு டைமே இல்ல. எனக்கு அவசரமா ஒரு 1 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி தர முடியுமா? 1 லட்சம் ரூபாயா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட 1000 ரூபாய் தானே கேட்டேன். ஆமா, அதுக்கு தான் நான் மறுபடியும் கால் பண்ணேன். உங்க லைன் ரொம்ப நேரமா பிஸியா இருந்தது. எனக்கு எப்படியாச்சும் 1 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி தர முடியுமா? ப்ளீஸ் கா, எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க ப்ளீஸ். கிளாரா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு எதுக்கு இப்ப அர்ஜென்ட்டா 1 லட்சம் ரூபாய்? ஒரு வேலை பண்ணு, நீ உங்க அம்மா கிட்ட கேட்டு பாரு. என் நகை எல்லாத்தையும் அப்பா லாக்கர்ல வச்சிருக்காரு. இல்லனா அதை எடுத்து கண்டிப்பா ஏதாவது பண்ணிருப்பேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது? உடனே 1 லட்சம் ரூபாய் வேணும்னு கேட்டா எங்க போறது? அக்கா, ஏதாச்சும் வழி இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க ப்ளீஸ். நான் கிளம்புறேன். அது நான் போயிட்டு வரேன். ஏய் கிளாரா, இவளுக்கு நடக்கவே தெரியாதா? ஓடிக்கிட்டே இருக்கா. மறுபடியும் அங்கே தான் போடுமா? இல்ல, சவுத் ரயில்வே ஸ்டேஷன். அட, அங்க டிராஃபிக் ஜாமா இருக்கு, போனா மாட்டிக்குவோம். அட வண்டி அடியா. நான் தான் மாட்டிக்கிட்டேன். சார். என்ன ஸ்டெல்லா? சார், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன கணக்குலையா? அது இல்ல சார். வேற? எனக்கு எல்லா மாசமும் கரெக்டா வர ஒரு விஷயம் இந்த மாசம் வரல. சம்பளம் தானே, அது நாளைக்கு வந்துடும், பயப்படாத. அது இல்ல சார். என்ன? அது பொண்ணுங்களுக்கு எல்லா மாசமும் கரெக்டா வர ஒரு விஷயம் இருக்குல்ல, எனக்கு இந்த மாசம் அது வரல.
ஆனா எனக்கு ரொம்ப டயர்டாவே இருக்கு, மயக்கமா இருக்கு, வாந்தி வாந்தியா வேற வருது. என்ன ஸ்டெல்லா தலை சுத்துதுன்னு சொல்ற? அதுக்கெல்லாம் ஒன்றும் வாய்ப்பே இல்லையே. எங்க அது? நான் என்ன பண்ணேன்? எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். ஒரு நிமிஷம். தனுசு, மகரம், கும்பம், சனி, ஞாயிறு, திங்கள், 8, 9, 10. ஏய், சான்ஸே கிடையாது. ஸ்டெல்லா, ஆடுகள் ஏதாவது மாறி போச்சா என்ன? என்ன நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க? நான் என்ன சொன்னேன்? அதுக்கெல்லாம் நான் காரணம் கிடையாது. ஓஹோ, அப்படியே விஷயம். ஆமா, அப்படிதான். அப்படியா? என்ன பண்றேன்னு பாருங்க. சம்பந்தம் இல்லைல்ல, உனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். தனுசு, மகரம், கணக்கு தப்பா இருக்கு. நான் சொன்னல இங்கெல்லாம் டிராஃபிக் ஜாமா இருக்குன்னு. பாத்தீங்களா, ரோடு பிளாக் ஆயிடுச்சு. ஐயோ நாசமா போச்சு. இங்கே இறங்கிக்கமா. இறங்குறேன். பார்த்து குதி. 150 ரூபா. காசு காசு எடுமா. ஏய் ஏய் ஏமா ஏமா, என் காசு கொடுத்து ஓடுமா. வண்டியை ஓரமா விடியா. காசு கொடுக்காம ஓடிட்டாயா? மனசுல பிடி உஷா நினைப்பு. சரி, அப்புறம் பார்க்கலாம். இதுக்கப்புறம் அந்த ஏரியாவிலே இருக்க போகிறதில்ல. இப்போவே துபாய்க்கு கிளம்பிட வேண்டியதான். துபாய்க்கு ஃப்ளைட் இருக்கா என்னன்னு தெரியலையே. ஒருவேளை இருந்தாலும் இருக்கும். ஆட கடவுளே, என்னம்மா கண்ணு தெரியலையா? மனசுல கொஞ்ச நேரத்தை கொண்டிருப்பேன். சாரி அங்கிள், மன்னிச்சிடுங்க. அங்கிளா? நானா? எனக்கு அவ்வளோ வயசெல்லாம் ஆகல தெரியுமா உனக்கு? அங்கிளா அங்கிள், கொஞ்ச நேரத்தில் அங்கிள் ஆகிட்டேன். வந்துருவாங்க அசிங்கப்படுத்துறது. சார், இது போன மாசத்து ஆடிட்டிங் ஃபைல். யோ, என்ன இது? போன மாசத்து ஆடிட்டிங் ஃபைல். நான் பார்க்குறேன். சார், நீங்க தான் என் குழந்தைக்கு அப்பா. இதை நான் எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன். நீங்க ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, நான் ஆபீஸ் முன்னாடி உண்ணாவிரதம் இருப்பேன். நம்ம குழந்தைய அழிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? நான் செத்தாலும் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். கொஞ்சம் மெதுவா பேசி, யாராவது கேட்டு போறாங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அடுத்த டயலாக சொல்லு. சரியா தான் பண்றேன். அது நாங்க ஒரு நாடகத்துக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதான் டயலாக். நம்ம நாடகத்துல இவ்வளவு செட் ஆகிற மாதிரி ஏதாவது வேஷம் இருக்கா? அது இப்போ எதுவும் இல்லைல்ல. அப்பா, என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. உடனே ஒரு ஆபரேஷன் பண்ணணும். ஆபரேஷனுக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுங்கப்பா ப்ளீஸ். 1 லட்சம் ரூபாயா? ஆமா, எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? முதல்ல எந்த போ. நம்ம குழந்தைய அழிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? நான் செத்தாலும் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். கொஞ்சம் மெதுவா பேசி, யாராவது கேட்டு போறாங்க. நான் தான் சொன்னேன் இது நாடகத்துக்காகன்னு. நல்லா எடுத்திருக்கிய. அப்பா, எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுங்க. அவளோட அப்பாக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும். நீ மட்டும் கொடுக்கலனா அம்மா கிட்ட இதை காட்டிடுவேன். அப்பா ப்ளீஸ், ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக தான். பணம் எல்லாமே ஒன்றும் சாக போறான். அதை விட்டு இங்க பாரு, இந்த வீடியோவை காட்டுறதுக்காகவோ இல்லை அம்மா கிட்ட சொல்றதுக்காகவோ எங்க நாடகம் லீக் ஆயிடுற காரணத்துக்காகலாம் எதுவும் இல்லை. ஒரு உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக கொடுக்குறேன். இப்போ அந்த வீடியோவை டெலீட் பண்ணு. அதை நான் பண்ணிக்கிறேன்ப்பா. மறக்காம டெலீட் பண்ணிடு. இதை வச்சு அனாவசியமான பிளாக் மெயிலாம் பண்ணக்கூடாது. உன் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை. உன்னால தான் எனக்கு 1 லட்சம் ரூபாய் போச்சு. இதை நான் உன் கணக்கில் தான் எழுதுவேன். ஏன் கணக்குலையா? ஆமா, தப்பு பண்ணது நீங்க தானே. ஐயோ,
தாமஸ் சரத்துக்கு லோடு போயிடுச்சா? அது போயிடுச்சு. எப்போ போச்சு? அது காலையிலே போயிடுச்சு. நீ கிளாராவுக்கு கால் பண்ணியா? அவன் கால் பண்ணிருப்பான். உங்க பையன் தானே? இல்லப்பா, நான் கால் பண்ணல. சாரிம்மா. உண்மையை சொல்லுடி, இவன் என் பையன் தானா? பையன் நிக்கிறான்னு பாக்குறேங்க, இல்லனா வேற ஏதாவது சொல்லிடுவேன். டேய், நீ அவளுக்கு முதல்ல கால் பண்ணு. ஒருவேளை உன் ஃபோன் காலுக்காக அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். டேய், நீ கால் பண்ணுடா. இப்ப இருக்கிற பசங்களாம் அப்படிதான். கூப்பிட்டு பேசு. சரிப்பா, கூப்பிடுறேன். ஹலோ கிளாரா, நான் தான் தாமஸ் பேசுறேன். அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தோம்ல, அந்த தாமஸ் தான். ஒழுங்கா போனை வைடா. சரி சரி கிளாரா. அவன் எப்படி பேசிட்டு இருக்கான்னு பாத்தீங்களா? என் பையனாச்சே. ஓகே கிளாரா, பாய். ஆமா, கிளாரா என்னடா சொல்றா? அவளுக்கு ஏதோ எக்ஸாம் இருக்கா, அதனால படிச்சிட்டு இருக்காளாம். ஈவினிங் போல கால் பண்றேன்னு சொன்னா. அம்மா, ரொம்ப தாகமா இருக்கு, ஒரு கிளாஸ் தண்ணி. தண்ணி எதுக்குடா? நான் ஜூஸே எடுத்துட்டு வரேன். 2 கிளாஸ் எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கும் வேணுமா? குடு. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. சாம், கிடைச்சிருச்சு. சாம், 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 சாம். ஐயோ, உனக்கு ஒண்ணும் ஆகாது சாம். சாம், கடவுளே. டேய், இந்த பையனை விட்டுறியா? ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். கொரோனாவிலேயே நீங்க நிறைய பேரை திருப்பி அனுப்பிட்டீங்க. வர வர ரிடக்ஷன் அதிகமா இருக்கு முதலாளி. அட, வாழ்ந்துட்டு போட்டும், அவனை விடியா? அது சரி. வாழணும்னு ஆசைப்படுற பசங்களை போயிட்டு வர சொன்னா எப்படி? போகட்டும், விடு. உனக்கு தெரியுமா, நான் கூட ஒரு கம்யூனிஸ்ட் தான். அதனாலதான் எனக்கு தமிழ்நாடு ரொம்ப பிடிக்கும். கேள்விப்பட்டிருக்கியா காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு? லாஸ்ட் சான்ஸ். பெட்ரோல் இல்லையாமா? பெட்ரோல்லாம் இருக்கு. அப்புறம் என்ன பிரச்சனை? கண்டிப்பா இன்னைக்கு மழை பெய்யும், பார்த்து போ. போற விஷயம் நல்லபடியா முடியணும். அம்மா அம்மா, ஏதாவது கொடுங்கம்மா, பசிக்குதும்மா. அம்மா கொடுங்கம்மா. இந்தா. அம்மா ரொம்ப நன்றிம்மா.
சாரி. ஆகா 500. அம்மா அம்மா திருடமா அம்மா அம்மா சீக்கிரம் வாங்க. பயமுடு. வா. இந்தா. இப்படி 500. தேங்க்ஸ். திருடன்ட்டே ஆட்டைய போடுற நீ. அம்மா ஓடி வாங்கம்மா ஓடி வாங்க. திருடே ஓடி வாங்க. அதோ ஐயோ, இவன் வண்டி எடுத்துட்டு போயிட்டான். அதோ அங்க போறா பாருங்க. சீக்கிரம் போங்க. 500. போனதில்லை. ஹலோ, டேய் வினோத், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்டா. ஆமாப்பா உன் வீடு எங்க இருக்கு? நான் காசிமேடு. அப்படியாப்பா? காசிமேட்ல எங்க இருக்க? நீங்க காசிமேடா? பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. ச்சே, இத்தனை நாள் தெரியாம போச்சே. யார்ட்டையும் சொல்லிடாத. எல்லாரும் நான் மதுரைக்காரன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. யாருக்கும் தெரியாது. ஒருத்தன் சாப்பிட்டு காசே கொடுக்கல. இவ எதுக்கு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கா? அண்ணா ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். தம்பி எங்கடா போற? வந்துடுறேங்க. சீக்கிரம் 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 ஓடு. கிடைக்குதான்னு பாரு. ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் இல்லைங்க. அம்மா என்ன பிரச்சனை? யாராவது உங்க செயின் அடிச்சுட்டு போயிட்டாங்களா? நீ அந்த திருடனை பாத்தியா? அவன் ஸ்கூட்டியை திருடிட்டான். வண்டியில இருங்க. அந்த திருட்டு பையில இன்னைக்கே பிடிச்சிடலாம். சீக்கிரம் வண்டி ஒரு எடு. நிமிஷம். ஹலோ மேரி அக்கா, நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். யார் இது? மேரி அக்காவும் வராங்களா? வண்டியில இடம் இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ முதல்ல இங்க வண்டி எடு. ஆமா, உங்க பேர் என்ன? கிளாரா. நைஸ் நேம், சூப்பர். ஃபேஸ்புக்ல லைக் எல்லாம் பிச்சுக்க போகுது. இப்போ நம்ம எங்க போகணும்? ரைட்ல போட்டுமா? இந்த லெஃப்ட்ல போலாமா, ரைட்ல போலாமா? உங்களுக்கு என் பேர் தெரியுமா? ஜெயகிருஷ்ணன். எங்க வீட்டில் எங்க அப்பா அம்மா செல்லம்மா என்ன ஜேகேன்னு தான் கூப்பிடுவாங்க. நீயும் என்ன ஜேகேனே கூப்பிடலாம். நல்ல ஜோடி பொருத்தம்ல. வண்டியை நிறுத்துறா. என்னாச்சு? இல்லனா வாய் மூடிட்டு வண்டியை ஓட்டு. சாரி சாரி சாரி. டேய், அங்க போறது கிளாரா தானே? அப்படியா? டேய் கால் பண்ணி பாரு. ஹலோ ஹலோ, இது நான் தான். நானா? அது யாரு? தாமஸ் பேசுறேன். பொண்ணு பார்த்து கல்யாணம் நிச்சயம் பண்ணாங்களே, அந்த தாமஸ் தான். நீ ஒரு ஸ்கூட்டில பாஸ் பண்ணி போறத பார்த்தேன். கூட யாரு? நீ யாருடா? என் புருஷனா? என் விஷயத்துல நீ எதுக்குடா மூக்க நுழைக்கிற? உனக்கு செட் ஆகாதுன்னா நீயே என்ன விட்டுட்டு போயிடு. ஐயோ கிளாரா, நான் அப்படி நினைக்கல, தப்பா எடுத்துக்காத. கால் பண்ணாமே இருந்திருக்கலாம். வந்து சேர்றானுங்க பாரு. யாரை சொல்றான்னு தெரியலையே. கரெக்டு தான், பொறுக்கி பசங்க நிறைய பேர் வருவானுங்க என்ன டிஸ்டர்ப் பண்றதுக்குனே. மேர்சி, அந்த ஆண்ட்ரூஸோட பேப்பர் எனக்கு கொடுத்தியா? கொடுத்தேன் நல்லா சார். தெரியுமா? அது இல்லாமல் கோர்ட்டுக்கு போய் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு 10-17 வருஷமா அவர் என் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்காரு. இன்னைக்கு கேஸ் முடியலன்னா அவ்வளோதான், அவர் கயிறு வாங்கிடுவார் தூக்கு போட. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட கொடுத்துட்டேன் சார். இதில் இருக்கா பாரு, நான் பார்த்த இல்லை. இருக்கு சார், நான் தான் சொன்னேன்ல. கிடைச்சிருச்சா? நல்ல வேலை, கடவுள் காப்பாத்திட்டார். தோ இங்கதான் நிறுத்து. தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் ஒன்றும் வேண்டாம். ஃபோன் நம்பர் கூட நானே கால் பண்ணுறேன். உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம கஷ்டம்? அதில் எனக்கு என்ன கஷ்டம்? நீ இல்லை, நான் தான் கஷ்டப்படுவேன்.
ஓகே பை. ஐயோ போகாத நில்லு. இருந்த ஒன்றும் போச்சு. கிளாரா என்னம்மா விசேஷம்? அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு அங்கிள். என்ன விஷயம் தெரியலையே. இந்தா நீ கேட்ட 1000 ரூபாய். 1000 ரூபாய் இப்ப வேணாம்க்கா. எனக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும். 1 லட்சம் ரூபாவா? அவ்வளோ எதுக்கு? சொல்றேன். தம்பி காசு எடுத்துட்டேன்ப்பா. 2 லட்சம். ஹலோ கட் ஆயிடுச்சு. டேய், அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அவருக்கு துணையா சசியை கூட விட்டுட்டு தான்ப்பா வந்திருக்கேன். பாக்கி பணத்துக்கு என்ன பண்றதுன்னு புரியல. எந்த வழியும் தோண மாட்டேங்குது. கர்ம என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க ஆட்டோ எங்கம்மா நிக்கும்? அது இங்க. ஐயோ என் படம், என் படம். காப்பாத்துங்க. நில்றா. நில்றான்றல. நில்றா, திருட்டு போயில. டேய். டேய். திருட்டு போயில. நில்றா. வேண்டாம், நான் யாருன்னு உனக்கு தெரியாது. என்னோட மோதாத. கெடு, ஒழுங்கா போயிடு. ரொம்ப நன்றி தம்பி. இந்த உதவியை மறக்க மாட்டேன். அட அதெல்லாம் பரவாயில்லம்மா. ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போங்க, அதான் சேஃப். ஆட்டோ. நான் போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா.
எங்கம்மா போனோம்? சவுத் ரயில்வே ஸ்டேஷன் போகணும். அங்கேயா? அங்கெல்லாம் டிராஃபிக் ஜாமா இருக்கும். அதெல்லாம் பரவாயில்ல, முதல்ல வண்டி எடுங்க. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நம்ம ஏரியாவில் தான் இருக்கீங்களோ? ரோட்டு பார்த்து வண்டி ஓட்டியா? ஆ ஓட்டுறேன். நிறுத்து. அப்ப ரயில்வே ஸ்டேஷன் வேண்டாம். பார்த்து குதிமா. 150 ரூபா. 150? ஐயோ. எடு எடு. பைசா. ஏம்மா ஏய் ஏம்மா ஏய் நில்லு. தாமஸ் அண்ணன் நிலத்துக்கு நான் விலை எதுவும் சொல்லலை, ஆனாலும் அதை யாரும் வேணான்றாங்க. அது என்னன்னு பார்க்கணும்ல. அட சும்மா கொடுத்தா கூட வேணாங்கிறாங்க. நீங்கள் ஃபோனை வைங்க, எனக்கு வேற ஒரு கால் வருது. சார், ஸ்டெல்லா பேசுறேன். கேஷ் யார்கிட்ட கொடுத்து விடுறது? இங்கே பாரடி, 3 லட்சம் ரூபாய் சேஃப் லாக்கரில் இருக்குது. அதை ஜாக்கப் வரும்போது அவர்கிட்ட கொடுத்துரு. ஓகே சார். அப்புறம் அந்த ஜாக்கப் கிட்ட கொஞ்சம் குலாவிட்டு இருக்காத. சின்ன கோடு போட்டால் ரோடே போட்டுருவானுங்க அவனுங்க. சரி வை, நான் ஈவினிங் வீட்டுக்கு வரேன். சரி சார். சொட்ட மண்டை. குண்டாயிட்டனா? அப்பா அப்பா அப்பா. ச்சே. அண்ணே, கறி குழம்பு இருந்தா இன்னும் கொஞ்சம் ஊத்துங்களேண்ணே. இதுல பத்தலை. குழம்பு இல்லைண்ணே, முடிஞ்சு போச்சு. அப்படின்னு சிக்கன் கிரேவி இருந்தா எடுத்துட்டு வா. ஐயோ, வெக்கப்படாத. நக்கிக்கோ நக்கிக்கோ. சாப்பாடு சூப்பர். சூப்பர். சும்மா அடிச்சு விடு. சிக்கன் கிரேவி கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? கஷ்டம்ப்பா. கொண்டு வந்துட்டியா? பிளேட் என்ன சின்னதாயிருச்சு? என்ன அண்ணே, நான் 350 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கேன். என்கிட்ட காசு இல்லை. நீங்கள் ஏதாவது வேலை கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை நான் செய்கிறேன். இவனுக்கு யார் சாப்பாடு கொடுத்தது? ஏண்டா உனக்கு வெக்கமா இல்லையா? 350 ரூபாய்க்கு சாப்பிட்டு காசு இல்லைன்னு சொல்ற. சே, என்ன பிரச்சனை? நீங்களே கேளுங்கண்ணே. 350 ரூபாய்க்கு சாப்பிட்டு காசு இல்லைங்கிறான். ஏமாத்த பார்க்குறான். 2 பிளேட் பிரியாணி சாப்பிட்டு. அப்படியா?
இதை சொல்லாம இருக்க முடியல. சாப்பாடு அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. பேசாம ஒண்ணு பண்றேன். இவர் பிள்ளையும் சேர்த்து நானே கொடுத்துறேன். அப்படின்னா சரி. அதுல ஆக்சுவலா என்ன பிரச்சனை உனக்கு? சார், நான் ஒரு பர்ஸ் வச்சிருந்தேன், அது காணாம போச்சு. என்கிட்ட ஒரு வண்டி இருக்கு. நீங்க ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா போதும், அந்த வண்டியை எடுத்துக்கலாம். 10,000 ரூபாயா? இதுவா? ஆமா, இதானே. ஆஹா, வண்டி நல்லா இருக்க இல்ல? ஏண்டா டேய், இதுக்கு புக்கு பேப்பர்லாம் இருக்கா? இங்கே வச்சிருப்பா. காப்பி இருக்கு. காப்பி இருக்குல்ல? காப்பி இருக்குனே. நீ இத ஓட்டி உடைச்சு வச்சிருக்கியே. நீ ஒண்ணு பண்ணு. ஃபைனல் ரேட்டு எனக்கு வேணாம், உனக்கு வேணாம். ஒரு 5,000 ரூபாய்க்கு ஓகே பண்ணலாம். 5,000? ஒத்துக்கிறியா? ஓகே, சாரோட விருப்பம். 5,000 ரூபாய்க்கு நம்ம டீல முடிச்சு. அது ஓகேவா? ஆமா ஆமா, கண்டிப்பா. பிசினஸ் முடிஞ்சது. கொடுங்க, போதும். அப்படியே நேரா விடு. நேரா தானே? ஹலோ சாம், என்னாச்சு? ஏதாவது ரெடி பண்ணியா? அட எதுவுமே இல்லடா. இந்த கேள்வியை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். சரி, நீ சாயங்காலம் வரியா? நான் இங்க தேடி பார்த்துட்டு இருக்கேன். எதுவும் ரெடி ஆகிற மாதிரி இல்லை. நான் இப்பதான் அம்மாவோட ஆஃபீஸ்க்கு வந்தேன். நான் ஈவினிங் கண்டிப்பா வரேன்டா. நீ வரத்துக்குள்ள நான் அங்க வந்துருவேன். காசு எதுவும் ரெடி ஆகலைனா நான் அந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து காசு திருடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீ காசு ரெடி ஆகலைன்னா கால் பண்ணு. நீ என்ன பண்ண போற சாம்? ஏற்கனவே நீ பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்க. என்ன இவரு கால் பண்றாரு? ஹலோ, சொல்லுங்க சார். என்ன, எப்போ? ஓகே சார், தேங்க்ஸ் சார். ஹரிஷ் ஒத்து வரல சார். நான் வந்து உங்களை பார்க்குறேன் சார். சரி சார், ஓகே சார், தேங்க்ஸ். ஹலோ அன்பண்ணா, கொஞ்சம் இங்கே வாங்க. என்னன்னு தெரியலையே. என்ன சார்? அது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அச்சோ. அத நான் பாத்துக்கிறேன் சார். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க, நான் இப்பவே போய் பாக்குறேன். நீ போ. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இரு சாம். நீ ரெடி ஆகலனா கால் பண்ணு, இல்லனா ச்சே, இவன் ஒருத்தன். ஓகேடா, தேங்க்ஸ்டா. நான் உனக்கு கால் பண்றேன். ஆமா, நீ அம்மாவை கூட்டிட்டு தான் போறியா? இல்ல அங்கிள், நான் போயிடுவேன். அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். இல்ல, நான் கிளம்புறேன். சரி, ஏதோ ஒன்று பண்ணுங்க. பாஸ். சாம், நீ எங்க இருக்க? நான் வந்துட்டு இருக்கேன் பாஸ். நான் சொல்ற இடத்துக்கு கொஞ்சம் வா. இப்ப என்னம்மா பண்ணலாம்? ஏதாச்சும் வழி இருக்காமா? இவ்ளோ காசை என்னால எப்படிமா ரெடி பண்ண முடியும்? நீ இப்போதைக்கு ஏதாவது சொல்லி அவங்கள கொஞ்சம் சமாளிமா. இப்பவே 3 ஆயிடுச்சு. 4 மணிக்குள்ள காசு கொடுக்கணுமா? ஏதாச்சும் பண்ணுமா. உடனடியா இவ்ளோ காசு ரெடி பண்ண முடியாதேம்மா. இங்க பாரு, நாளைக்கு நான் எப்படியாவது 25,000 ரூபாய் ரெடி பண்ணிடுறேன். இல்லம்மா, இப்பவே டைம் 3:30க்கு மேல ஆகுதுமா. 4 மணிக்கு ஆபரேஷன் வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி காசு எப்படியாச்சும் கொடுக்கணும். ஏதாச்சும் பண்ண முடியுமாமா? நீ இப்ப போய் அவங்களுக்கு ஆறுதலா இரு. போ.
பார்த்துட்டு வர்றேன். நிப்பாடுற வண்டியா. இவனை திட்டினாதான் மனசு ஆறும். எங்கடா பார்த்துட்டு நடந்து போற? உனக்கு கண்ணு இல்லையா? கொஞ்ச நேரத்துல நசுங்கி போயிருப்ப. பார்க்கறத பாரு. இவன் அவன் தானே? ஐயோ துப்பாக்கி. எல்லாம் துப்பாக்கி மாதிரி இருக்கு. ஐயோ தங்கம், தயவு செய்து என்னை கொண்டுடாதடா. நான் உன்னை தான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை இப்போ தான் உன்னை பார்த்தேன். என்னை கொல்ல மாட்டேன்னா நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்றேன். இல்ல சொல்லித்தோல. கொல்ல மாட்டேல? இல்ல. இதுல இருந்து நான் ஒரு 7000 ரூபாய் செலவு பண்ணிட்டேன். அதை வச்சு இந்த வண்டியை 5000 ரூபாய்க்கு. இவன் என்ன பறந்துட்டானா? 5000 ரூபாய் கொடுத்து வாங்கின வண்டி இது. அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி மஞ்சள் டிஷர்ட்டு, பாக்ஸரு. நல்லா இருக்குல்ல? என்ன கழட்டி கொடுக்கவா? நடந்தது நடந்து போச்சு. கிளாராவோட வண்டி தானே? எந்த கேர்ள் ஃப்ரெண்டு? இல்லை இல்லை, நான் அந்த பையனுக்கு 5000 ரூபாய் எண்ணி கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். அப்போ கணக்கை முதலாளிகிட்ட ஒப்படைச்சிட்டேன். அப்போ நான் வரட்டுமா? அந்த வண்டியை விட்டுட்டு போ. சரிங்க சார். என்னோட காவி துணி அந்த பையில இருக்கு, கொஞ்சம் தர்றீங்களா? நான் போறேன். இதே தான். 7000 ரூபாய் மட்டும்தான் எடுத்திருக்கேன். மிச்சம் எல்லாம் அதில் தான் இருக்கு. அப்போ நான் வரட்டுமா? என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். காரு, பங்களா, இருந்த எல்லா கனவும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. நமக்கு இந்த காவி துணி தான் கொடுத்து வச்சிருக்க போல. அப்போ கடவுளே. 1 2 3 4 5 6 7 8 9 10. அவனை என்னடா இன்னும் காணோம்? நீ அவனுக்கு கால் பண்ணு. பாஸ், நான் இதோ கால் பண்றேன். பாஸ், அதோ சாம் வந்துட்டான். பாஸ், வெரி குட். குட் பாய். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. விஷால், இவன் புத்திசாலி தான். உன்னோட கேஷ் எடுத்துட்டியா? எடுத்துட்டேன் சார். அது வந்து நல்லவனா இருந்தா தானே பாஸ்க்கு இன்ட்ரோ பண்ண முடியும். டேய் மச்சான், என்ன கொஞ்ச நேரத்துல அலற விட்டுடா. சரி பரவாயில்ல, எல்லாம் சரியாயிடுச்சுல, சாயந்தரமா பார்க்கலாம். விஷால், வண்டி எடு. சரி பாஸ். சாம், நான் கால் பண்றேன் உனக்கு. பாஸ். ஐயோ மச்சான், நான் இனிமே இந்த வேலைக்கு வரவே மாட்டேன்டா. நீ பாஸ் கிட்ட எப்படியாச்சும் சொல்லிடுறா. நானே ஏதோ உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன். சரி ஓகே, சாயந்தரமா பார்க்கலாம். நான் வரேன். கிளாரா. சாம், நீ இவ்ளோ நேரமா எங்க போன? நான் எவ்ளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இப்போ நீ ஓகே தானே? பயப்படாதானே? நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். ரொம்பவே பயந்துட்டேன். இது எங்க கிடைச்சது? அதெல்லாம் கிடைச்சிருச்சு. அந்த கதையை அப்புறம் சொல்றேன். நீ முதல்ல வண்டி எடு. அப்ப காசு கொடுக்க வேண்டாமா? அதெல்லாம் நான் கொடுத்துட்டேன். அப்புறம் வண்டியும் கிடைச்சிருச்சு. ஆமா, பேக்ல என்ன இருக்கு? லஞ்சமா? திறந்து பாரு. இது எப்படி? இவ்வளவு கேஷ் எப்படி கிடைச்சது?
எனக்கு எப்பவும் உயிர் தான் முக்கியம் சாம். இது எப்படி ரெடி பண்ணன்னு யோசிச்சா எனக்கு அப்படியே தலையே சுத்துது. ஹலோ அன்புண்ணா, கொஞ்சம் இங்க வாங்க. என்ன சொல்ல போறாரோ? என்ன சார்? ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. நம்ம குமார் சார் கால் பண்ணாரு. என்னாச்சு சார்? விஜிலன்ஸ் அங்கிருந்து கிளம்பிட்டாங்களாம். அதனால நமக்கு என்ன? யோ அது இல்லையா, ஏதோ ஒரு ஆளு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான். இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பணம் கொடுக்க போறாங்கன்னு சொல்லியிருக்கான். அதை வேற எங்கேயாவது வைக்கணும். பேக் எங்க சார் வச்சிருக்கீங்க? என்னோட டேபிள் கடியில இருக்கு. வரவங்க கண்ணில் படாத அளவுக்கு அதை எங்கேயாவது எடுத்துட்டு போய் ஒளிச்சு வையா. நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. நான் பாத்துக்கிறேன். இவன் இன்னும் போகலையா? யாரும் இல்ல, நல்ல வேலை. ஆமா, நீ அம்மாவை கூட்டிட்டு தான் போறியா? இல்ல அங்கிள், நான் போயிடுவேன். ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். இல்ல, நான் இப்பவே கிளம்பிடுவேன். சரி, என்னவோ பண்ணுங்க. உட்கார். எனக்கு இப்போ பயங்கரமா பசிக்குது. எனக்கும். சரி, உனக்கு இப்ப என்ன வேணும்? சொல்லுங்கண்ணே. ஏ ஷாம், நம்ம கேஸ் ஜெயிச்சிட்டோம். அப்படியாண்ணே? தேங்க் காட். இப்போ எங்க இருக்கீங்கண்ணே? நான் கோர்ட்ல இருந்து கிளம்புறேன். உனக்கு அவளுக்கு கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன்டா. எல்லாம் நம்ம சரி பண்ணிடலாம். நீ உடனே கிளம்பி ரூமுக்கு வா, நானும் வந்துருவேன். ஓகே? சரிங்கண்ணே. சரி, ஓகே. ஆண்ட்ரூஸ் அண்ணா கால் பேசினாரு. என்ன இவ்ளோ சந்தோஷம்? கேஸ் ஜெயிச்சிட்டாரா? ஜெயிச்சிட்டாராம். அவர் நம்ம கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாராம். உண்மையாவா? உண்மையாதான். சாப்பிட்டு நம்ம உடனே அங்க போலாம். என்ன இப்படி மழை பெய்யுது? முதலாளி, அப்புறம் நீங்க ஹாப்பி தானே? வண்டியை எடுத்துட்டு வந்து உங்க வீட்டில் விட்டுறேன். ஓகே, சரி, நான் வரேன். சுரேஷ் அண்ணா, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும் தம்பி. காசு எடு. காசை நான் போலீஸ் கிட்ட கொடுக்குறேன். இப்போதைக்கு நீங்க கிளம்புங்க. வாங்கடா பசங்களா, நாம போலாம். வாங்க. எங்கடா போறீங்க? வாங்கடா, எல்லாம் சீக்கிரம் போலாம். வேணாம், போலீஸு கேஸு கோர்ட்டு தேவையில்லாமல் டைம் தான் வேஸ்ட்டு. மத்தியானம் சாப்பாடு நல்லா கொடுக்கும்போதே நினச்சேன் பைசா கிடைக்காதுன்னு. சாயங்காலம் ஒரு கோட்டரை வாங்கி இந்த கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சேன். எதுவும் நடக்கல. இப்போ இருக்கிற பசங்களை பற்றி யோசிக்கவே முடியல. தேவையில்லாமல் டைம் தான் வேஸ்ட்டு. யாரா அவன் கால் பண்ணுறவன்? சொல்கிறா. ஹலோ, டைரக்டர் சுபாஷ் தானே? ஒரு படம் பண்ண உங்க டேட் கிடைக்குமா? எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தாதரா. அது இல்லைண்ணே, நம்ம ஆண்ட்ரூஸ் அண்ணன் கேஸ்ல ஜெயிச்சிட்டாரு. அவர் உங்களுக்கு கால் பண்ணாராம், கால் போலையாம். அதெல்லாம் இருக்கட்டும், ரூமுக்கு வரீங்களா? இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிடலாம். பேக்கப்.